ஹாய் ஹலோ வெல்கம் டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் புக்ஸ். திஸ் இஸ் ரோகிணி. இன்றைக்கி நம்ம எந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோன்னா கிளாசிக் சமச்சீர் கல்வி டேர்ம் 1ல் தி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ளிமெண்ட்ரி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதா, ஃப்ரெண்ட்ஷிப் என்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. யார் யாருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ஹிப்போபோட்டாமஸ் அண்ட் டார்டாய்ஸ்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் 26, 2024 ஆஃப்ரிக்கான்ற கண்ட்ரியில் கென்யான்ற ஒரு பிளேஸில் குரூப் ஆஃப் ஹிப்போபோட்டாமஸ் வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்க போது இந்தியா ஓஷனில் உருவான சுனாமினால் கென்யாவை வந்து அந்த சுனாமி வந்து தாக்குனதப்போ அங்கே இருக்க ஹிப்போபோட்டாமஸ்லாம் கடல் அலைகளால் உள்ளே இழுத்து செல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே வந்து பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்க ஹிப்போபோட்டாமஸ் எதுவுமே காணும். ஒரே ஒரு ஹிப்போபோட்டாமஸ் வந்து அந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து மாட்டின்னு இருக்குது. அதை வந்து பார்க்குறாங்க. அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. கொஞ்சம் பீப்புள் வந்து ராக் நடுவில் மாட்டிகிட்ருக்க பேபி இப்போவை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியானது இல்லை. பிகாஸ் அந்த பேபி இப்போட வெயிட் வந்து 600 பவுண்ட்ஸ் இல்லைனா 270 kg இருக்குமா. ஸோ அதை வந்து காப்பாற்றுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன குழந்த மாதிரி அதை தூக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேபி இப்போ வந்து பசியாகவும் டயர்டாகவும் இருந்துச்சு. பீப்புள்ஸை பார்த்து ஓட ஆரம்பிச்சிது. சடனாக பீப்புள்ஸே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அப்போ தெரிஞ்சது பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த பேபி இப்போ வந்து பிடிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேபி இப்போது காப்பாற்றுறதுக்காக ரோப்பு, நெட்ஸு, போட்ஸு அண்ட் கார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அப்போவும் அந்த பேபி இப்போது வந்து காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் தான் ஓவன் அப்படின்ற ஒரு மேன் வந்து கஷ்டப்பட்டு பேபி இப்போது வந்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஸோ அந்த பேபி இப்போது வந்து பேபி ஓவன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பீப்புள்ஸ் எல்லாரும். தென் ஓவனை வந்து வனவிலங்கு சரணாலயத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறப்போ பீப்புள்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஓவன் வந்து வனவிலங்கு சரணாலயத்தை வந்து ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து ஓவன் ஹாப்பியாக இல்லை. பிகாஸ் அவன் ரொம்ப பயந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஓவன் வனவிலங்கு சரணாலயத்தை ரீச் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே ஒரு பெரிய சாமலரத்தில் ஒரு ஆமையை பார்க்குறான். அந்த ஆமையை பார்த்ததும் எப்படி வந்து அவன் வந்து அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிப்பானோ அதே மாதிரி அந்த ஆமை பின்னாடி போயிட்டு இந்த ஓவன் வந்து ஒளிஞ்சிக்கிறான். அந்த ஆமைக்கு வயசு வந்து 130 வயசு ஆகுது. அது ஒரு பெரிய ஆமை. அதோட பேர் வந்து எம்சிக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் வந்து என்னடா இந்த பேபி இப்போது சடனாக நம்ம பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்டோரியில் இவங்க 2 பேரும் தான் லாஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரெண்டாக போகிறாங்க. ஓவனுக்கு வந்து என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ எம்சியை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. எம்சி எப்படி லீவ்ஸு கிராஸ் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுதோ அதே மாதிரி இந்த ஓவனும் அதே போல் பார்த்து லீவ்ஸு கிராஸ் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் இவங்க நடக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, நீந்துறது அப்படி எல்லா விஷயத்தையும் ஒன்றாவே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கும் லேர்ன் பண்ணுற திங்ஸை 2 பேரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவன் அண்ட் எம்சியை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க பீப்புள்ஸ் கிட்ட. எப்படின்னா ஒரு ஊர்வனுக்கும் ஒரு பாலூட்டிக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரேரில். அதனால இவங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஓவன் வந்து எம்சியை மதராக அடாப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க. எங்கன்னா நியூஸ் சேனல்ஸில். அதுக்கப்புறம் இவங்களை பற்றி நிறைய இடத்துல பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட வீடியோஸு ஃபோட்டோஸு இன்ன வரைக்குமே ஃபேமஸாக இருக்குது. எங்கன்னா இன்டர்நெட்டில். இதோடு இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து முடியுது. If you like this video and channel, do like, share, comment and subscribe to Reflection of Books. Thank you for watching.